இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய மாதத்தை, புதிய நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எங்களோட வாழ்க்கை ஓட்டத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. வியாதிகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார தடைகள் இருக்கலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்துலலாம் நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். யாருமே எங்களுக்கு உதவி செய்யலை, எங்களால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. அநேக நேரங்களில் நாங்கள் நிறைய பேர் செய்கிற தப்பு என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியுமே, நம்ம என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. என்னோட அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஒரு சமயம் என்னோட உறவினர் ஒருத்தருக்கு ரொம்ப பலவீனமாகி சுகமில்லாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கு சொல்கிறதுக்கும் என்கிட்ட வழி இல்லை. ஏன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருந்தனால யாருமே உதவிக்கு இல்லை. அந்த நேரத்தில், ஏசப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தார். அவர் உதவி செய்தார். அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார். அதே போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் எப்பயுமே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கட்டளைகள் கொஞ்சம் கொடுப்பாரு, நிபந்தனைகள், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. இந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடியும் ஆண்டவர் சில நிபந்தனைகளை கொடுத்துருக்கிறார், சில கட்டளைகளை. 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. முதலாவது ஸ்தோத்திர பலியிடணும், அதுக்கு பிறகு பொருத்தனைகளை நிறைவேற்றணும். எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆபத்து நேரத்தில் ஸ்தோத்தரித்து கொண்டே ஆண்டவருக்கு விண்ணப்பம் செய்யும் போது அதில் ஒரு பலன் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது. சத்துருவானவனுக்கு தேவை எங்களை துதிக்க வைக்கக்கூடாது, எங்களை ஆராதிக்க வைக்கக்கூடாது, எப்போவுமே பிரச்சனையிலே இருக்கணும். அந்த சத்துருவானவனை தோற்கடிக்கிறதான முக்கியமான ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திர பலி. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி துதித்து, சில ஆண்டவருடைய நாமங்கள் இந்த வேதாமத்தில் அநேகமானது இருக்குது. அந்த நாமங்களை சொல்லி சொல்லி துதிக்கும்போது சத்துருவானுடைய கிரைகள் முறியடிக்கப்பட்டு போகும். சத்துருவானவன்கிட்ட சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர், வல்லவர், அவர் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்ததாவது பொருத்தனைகளை செலுத்தணும். நம்ம ஆண்டவர்கிட்ட அற்புதம் பெற்ற பிறகு பொருத்தனைகளை செலுத்துவோம். ஆனால் இதில் கர்த்தர் சொல்லுகிறார், பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து நேரத்தில் இருக்கிற நேரம் எப்படிங்க பொருத்தனை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கூப்பிடுறது அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். ஆபத்து காலம் எப்போ வேணும்னாலும் வரும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் ஆபத்து நாளில் கூப்பிடணும், அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன்னு கர்த்தர் சொல்லலை. எங்களோட ரெகுலரான எப்போதுமான வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று ஸ்தோத்திரம் செலுத்தணும், மற்றது பொருத்தனைகளை செலுத்தணும். பொருத்தனைகள் என்று சொன்னால், மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேன், இல்லாட்டி ஒரு ஆளுக்கு பைபிள் வாங்கி கொடுக்குறேன், ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செலுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்து அந்த காரியங்களை செய்யும்போது கர்த்தர் எப்போதும் எங்களை நினைவு வைத்து கொண்டே இருப்பார். எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு எப்போவுமே ஆண்டவரோட காரியங்களுக்கு நாங்கள் முடியாதுன்னு சொல்லாமல் அவருடைய விருப்பத்தை செய்யும் போது அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் சொல்லுவார்.
அவர் செய்கிற அற்புதம் ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அதை மற்றவர்களுக்கு சொல்லாமல், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் எங்களால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு என்று பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க, பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார், அற்புதம் செய்வார். நீங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஆமேன். God bless you.